ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 477. பொருட்பாலிலே அரசியலிலே வழி அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஆற்றின் அளவறிந்தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. அதாவது தனது பொருள் வலிமையின் அளவறிந்து பிறருக்கு கொடுப்பதே தான் பெற்றுள்ள பொருளை போற்றி பிறருக்கும் வழங்குவதற்கான நெறிமுறை ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். ஒருவர் தான் பெற்றுள்ள பொருளை கண்டபடி செலவுகள் செய்யாமல் எவ்வாறு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தான் பெற்றுள்ள பொருளினை செலவுகள் செய்யும் போது தம்மிடம் இருக்கின்ற பொருளின் வலிமையை, பொருளின் அளவினை தெளிவாக அறிந்து தமக்கு தேவைப்படும் அளவு பொருளை வைத்து கொண்டுதான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், செலவினங்களை மேற்கொள்ள வேண்டும். வரவுக்கு வந்துள்ள பொருளின் அளவுக்கு மேலே கடன் வாங்கி அல்லது இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் விற்று செலவினங்களை மேற்கொண்டால் அத்தகைய செலவினம் மேற்கொள்ளுபவன் குருடனுக்கு சமானமாவான். அத்தகையவன் விரைவிலே துன்பக் கடலிலே மூழ்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் பொருள் இல்லாருக்கு இல்லற வாழ்க்கை இனிக்காது என்று நானும் அறிந்த ஒரு நாயகன் காசேதான் கடவுளப்பா என்று தொடங்குகின்ற அந்த அருமையான பாடல் வரிகளிலே பொருளின் வலிமையை குறித்து, பொருளை போற்றி பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் குறித்து மிக தெளிவாக இந்த மக்களுக்கு எடுத்து உரைக்கின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1968 வெளிவந்த சக்கரம். வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். எனவே ஒருவர் தான் பெற்றுள்ள பொருளின் வலிமையின் அளவினை தெளிவாக அறிந்து பிறருக்கு கொடுப்பதே அவர் பெற்றுள்ள பொருளை போற்றி பிறருக்கும் வழங்குவதற்கான நெறிமுறை ஆகும் என்கிற வழி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பெற்றுள்ள பொருளின் வலிமைக்கு ஏற்ப, பொருளின் அளவிற்கு ஏற்ப செலவினங்களை மேற்கொண்டு பிறருக்கும் வழங்கி வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 478. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.